வணக்கம் நண்பர்களே. ஹீரோ வந்து 110cc பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியே வந்து ஹீரோவில் 110cc அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ளஷர் ப்ளஸ் இருக்குது, ஜூம் இருக்குது. இப்போ அதை தாண்டி டெஸ்டினிலே பார்த்தீங்கன்னா 110cc வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடியே டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் 125ccல விற்பனையில் இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து 110cc கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது ஒரு யாருக்கான வண்டி, ப்ரைஸ் எவ்வளோ, அதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துருவோம். டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து 125ccல வந்து அப்டேட் பண்ணது அப்படியே ஒரு ரெட்ரோ லுக்குக்கு மாற்றி சுசுக்கியில் இருக்கக்கூடிய ஆக்சஸ்க்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி டிசைன் வைஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி லைட்டிங் வந்து மாற்றி பைக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டிசைனை அப்படியே எடுத்து சிசி மட்டும் மாற்றி 110ccல புதிய டெஸ்டினியை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த புதிய டெஸ்டினியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் வந்து ஜூம் 110ல் இருக்க அதே இன்ஜின் தான். நமக்கு வந்து 8.07 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 8.8 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஜின் வந்து ஜூமோடது. டிசைன் வந்து டெஸ்டினி 125ல் இருக்கிற மாதிரி அதே ரெட்ரோ லுக் வந்து இதுலேயுமே கண்டினியூ ஆகுது. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. ஹெச் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட் வந்து வருது. ஒரு ரெட்ரோ தீம் வந்து வருது. சீட்டிங் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா 785 mm சீட்டோட லென்த் வந்து கொடுக்குறாங்க. சீட்டோட ஹைட்டுமே வந்து 770 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் வந்து கலர்ஸ்ன்னு பார்க்குறப்ப டெஸ்டினி 125 வந்து நல்ல ப்ரீமியம் டச்சில் வந்து இருந்துச்சு. பட் வந்து 110ல் பார்த்தீங்கன்னா லிமிடெட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 2 வேரியண்ட்டாக லான்ச் ஆயிருக்கு. ஒன்று ட்ரம் வேரியண்ட்டு, இன்னொன்று வந்து டிஸ்க் வேரியண்ட்டு. ட்ரம் வேரியண்ட் அப்படிங்கிறது பேஸ் வேரியண்ட்டு. டிஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா அடிஷ்னலான டிஸ்க் வந்து வருது. கலர்ஸ் வந்து புதுசாக கொடுக்குறாங்க. சேம் டைம் வந்து பேக் ரெஸ்ட் வந்து வருது. நீங்கள் வந்து ட்ரம் வேரியண்ட் எடுத்திங்கன்னா பேக் ரெஸ்ட் வராது. டிஸ்க் வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து பேக் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 12 இன்ச்சில் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 162 mm வந்து வரும். வெயிட் வந்து 114 mm வந்து வரும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 110ccல வந்து பயங்கரமான டஃப்னு பார்த்தா ஆக்டிவா இருக்குது, ஜூபிட்டர் வந்து இருக்குது. இப்போ ஆக்டிவாவும் ஜூபிட்டரும் சரி 125cc வச்சுருக்காங்க, 110 வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தான் டெஸ்டினி இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து அந்த ஹீரோடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூம் வந்த பிறகு ப்ளஷர் ப்ளஸ் வந்து கொஞ்சம் விற்பனை வந்து சரிவுது. ஏன்னா வந்து ஜூமை தான் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த ப்ளஷர் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு லேடிஸை கவர் பண்ணுற மாதிரி, ஒரு லைட் வெயிட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு வயசானவங்க, ஓரளவு மிடில் ஏஜில் இருக்க ஒரு ஆண்கள் அவங்களாம் வந்து ஓட்டுற மாதிரி தான் ப்ளஷர் ப்ளஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த ப்ளஷர் ப்ளஸோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுனால புது அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ டெஸ்டினி 110 அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 72,000 இந்த ப்ரைஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ வந்து ஒரு 110ccல வந்து உங்களுக்கு நல்ல வண்டி வாங்கணும், நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி. ஏன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறது ஒரு 50-55+ தாராளமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50+ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து ப்ரைஸும் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி, வண்டியும் வந்து புதுசாக நல்ல ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக டெஸ்டினி 110 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷனாக இருக்கும். அது இப்போ ப்ரைஸ் எல்லாமே ரிவைஸ் ஆகிருக்கு. தீபாவளிக்கு நல்ல ஆஃபர் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் வந்து இன்னொரு அப்டேட்டும் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 160R. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் 160R அப்படிங்கிறது ஒரு அண்டர் ரேட்டட் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஜென்ரலாக அந்த 150, 160 கேட்டகரி அப்படிங்கிறது பசங்களுக்கான ஒரு கேட்டகரி. அதில் பல்சர், அப்பாச்சி இந்த மாதிரி வந்து ஒரு லெஜெண்டரி பைக்ஸ்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலும் எக்ஸ்ட்ரீம் அந்தளவுக்கு சேல்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து ஹிட் ஆகலை. பட் வந்து எக்ஸ்ட்ரீமில் வந்து நல்ல கலர் ஆப்ஷன்ஸ், நியான் கலரு, ப்ரௌன் கலர் கொடுத்தாங்க. பேனிக் பிரேக்கிங் வந்து கொண்டு வந்தாங்க. யூஎஸ்சி இருக்குது, டிவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. சீட்டிங் உட்பட ஹீரோ வந்து ரீஒர்க் வந்து பண்ணாங்க. ஏன்னா வந்து நமக்கு சீட்டிங் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீட்டிங் வந்து சிங்கிள் பீஸ் சீட்டாக கொடுத்து ஒரு மிடில் ஏஜில் இருக்க ஒரு லேடிஸ் அவங்களாம் வந்து ஏறி கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி சீட்டிங்லாம் வந்து மாற்றினாங்க. பட் சேல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை. பட் இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி சின்ன சின்ன அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளாமரில் நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு, என்னென்னா ஒரு 200cc வண்டியிலே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கல, ஒரு 125cc வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் தேவையா அப்படின்னு வந்து கேட்டாங்க. பட் ஹீரோ சைட்லேருந்து பார்க்குறப்ப ஒரு கிளாமர் வாங்குறவங்க டெய்லி ஒரு கம்யூட் பண்ண, டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ போயிட்டு ஈவினிங் டைமில் நம்ம டயர்டாக வரும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் ஆகும்னு அவங்க சொன்னாங்க. அதே க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் 160Rலையும் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்விட்ச் கியர்ஸை மாற்றணும்ல. ஸோ ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ரெடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸும் புதுசாக கொடுக்குறாங்க. ஃபியூவல் டேங்க்கில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிஜிட்டல் மீட்டரும் நமக்கு வந்து மாறுது. இப்போ நம்ம ரீசெண்டாக அப்டேட் பண்ண கிளாமராக இருக்கட்டும், இல்லை ஹையர் சிசி எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற மாதிரியே டிஜிட்டல் மீட்டர் வந்து இந்த 160லையும் வந்து கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் 3 சிசியில் வந்து இருக்குது. 125 இருக்குது, அடுத்து 160 இருக்குது, 250 இருக்குது. இதில் வந்து 125 நமக்கு 2024 நல்ல சேல் 20,000 அண்ட் அபோவ் வந்து போணுச்சு. பட் இப்போ வந்து அந்த செக்மெண்ட்லேயும் வந்து டஃப் அதிகமாகிறதுனால ஒரு 10,000க்கு மேலே சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுவே 250 எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 300லேருந்து 600 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நடுவில் இருக்க 160 அப்படிங்கிறது நல்லா மூவ் ஆகிற கேட்டகரி. பட் அதில் வந்து ஒரு
ஒரு 700 to 1000 அந்த ரேஞ்சில் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த சேலை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் க்ரூஸ் கண்ட்ரோலு, புது டிஜிட்டல் மீட்ரு, புது கலர்ஸு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வராங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து காம்பாக்ட் எடிஷன் வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காம்பாக்ட் எடிஷன் அப்படிங்கிறது ஜூமில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அது ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். அந்த கலர் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் 160Rலையும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் 160ல் வரக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஹீரோலே வந்து இப்போ விடா வாங்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம். ஏன்னா இப்போ விடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் VX2 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து சேலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி இப்போ வந்து நமக்கு ரீசேல் வேல்யூம் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இன்னொரு ஸ்கீமையுமே வந்து ஹீரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குறோன்னா நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் வந்து ரீசேல் வேல்யூ. பெட்ரோல் வண்டியாக வாங்குகிறோம், 2-3 வருஷம் யூஸ் பண்ணுறோம், கொடுத்தோன்னா நல்லா சேலுக்கு வந்து வித்தரலாம். பட் எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கிறப்போ ஒரு கொஷின் மார்க் எழுதலை. அந்த டவுட்டுக்காக தான் இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா புது ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபெஸ்டிவலுக்காக இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் உள்ளே வரும் அப்படின்னா நமக்கு வந்து வாரண்ட்டி வந்து பேட்டரிக்கு 5 வருஷம் 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதை தாண்டி ரீசேல் வேல்யூ அதிகபட்சமாக 67.5% வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு வண்டி வாங்கிட்டோம், விடா வாங்கிட்டோம், ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டோம், திரும்ப வந்து வண்டியை கொடுத்துட்டு வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோம், அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து 67.5% வந்து ரீசேல் வேல்யூவாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு வண்டியை வாங்கிட்டு ஃபுல்லாக அடின்னு அடிச்சுட்டு 3 வருஷம் கழித்து போய் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ கிடைக்குமானா கிடைக்காது. அவங்க சொல்கிறது மேக்ஸிமம். ப்ளஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ரேஞ்சை பொறுத்து, நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டிஷனை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். பட் வந்து ரொம்ப ரஃப் அடி அடிக்காமல் ஒரு நீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 67.5% வரைக்கும் ரீசேல் வேல்யூவில் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுக்குறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 3000க்கு மேற்பட்ட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேட்டரியோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குது, ரைடு பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கனெக்டட் ஃபீச்சர்ஸ் 40க்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 24/7 ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விடா வாங்குறீங்க, ஓட்டிகிட்டு போகிறீங்க, பேட்டரி ட்ரைன் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ மெக்கானிக்கல் ஃபால்ட் வந்தால் கூட ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு பிளானில் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் அப்டேட்டு டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ்ல இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த அப்டேட்டு இப்போ வந்து டிவிஎஸ் எக்ஸலில் வந்து வந்திருக்கு. எக்ஸல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இருக்குது, ஐ டச் இருக்குது, வின் எடிஷன் இருக்குது, கம்ஃபோர்ட் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி டாப் மாடலாக வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாகவே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். எக்ஸல் அப்படின்னாலே வந்து நல்ல வண்டி, உழைக்கிற வண்டி, பெரும்பாலும் கிராமத்தில் எக்ஸல் இல்லாமல் இருக்காது. ஸோ பெரும்பாலும் முழுக்க கிராமத்தை பேஸ் பண்ணி சேல் ஆகிட்டு இருக்க ஒரு வண்டி. அதில் ஸ்போக் வீல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டு எல்லா வண்டியிலுமே பெரும்பாலும் டியூப்லெஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் எக்ஸலில் டியூப் டயர் தான் வரும். அப்போ ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அது சிக்கலாக மாறும். இப்போ அலாய் வீல் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்தது வந்து எல்இடி டிஆர்எல் மட்டும் வரும், ஹெட்லைட் வந்து ஹாலஜனில் தான் வந்துச்சு. இப்போ எக்ஸலில் நமக்கு வந்து எல்இடி லைட்டிங் வருது, அலாய் வீலும் வந்து வருது. 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ரெட்டு, ப்ளூ, கிரே. இதில் ரெட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபியூவல் டேங்க்கு, சைடு பேனல் இதெல்லாம் வந்து ரெட்டில் வருது. ஸ்ட்ரைப்ஸும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வண்டியை வந்து ஒரு அழகாக காட்டுது, நல்ல கலர்ஸு ப்ளஸ் வந்து ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ப்ளூ எடுத்துக்கிட்டோன்னா டேங்க்கு பெரும்பாலும் ப்ளூவில் வரல, பட் மட்கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ளூவில் வருது. கிரே எடுத்தோம் அப்படின்னா கிரேவும் வந்து கிரே வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் வந்து வருது. ஸோ நியூ கலர்ஸ் வந்து நமக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அடிஷ்னலாக அலாய் வீலு, டியூப்லெஸ் டயர், எல்இடி லைட்டிங், இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸலில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்களோ உங்கள் ரிலேட்டிவோ உங்கள் அப்பாவோ உங்களை சேர்ந்தவங்களோ எக்ஸல் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆஃபர்ஸ் தீபாவளிக்கு வந்து கொடுக்குறாங்க. அலாய் வீல் அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.